لله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பாக ரமலானுடைய இரவிலே நின்று வணங்குவது, கியாமுல் லைல் நின்று வணங்குவது ஒரு மோமினுடைய சிறப்பு. கியாமுல் லைல் ஷரஃபுல் மோமின், இராக்காலங்களிலே நின்று வணங்குவது, இபாதத்திலே ஈடுபடுவது ஒரு மோமினுடைய சிறப்பு என்ற வகையில் அமீனுஸ்ஸமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வானவர் ஜிப்ரீல், வானவர்களுக்கு வானத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையாளர். அவர் அமீனுல் அருள், பூமியில் உள்ள நம்பிக்கையாளர். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்கள் இறங்குவார்கள். நபிகளாரிடத்திலே வந்து அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஷ்மா ஷி'த ஃபஇன்னக மையத்துன், நீங்கள் நாடி அளவு வாழுங்கள், நிச்சயமாக நீங்கள் மரணத்தை ஏவீர்கள், மரணிப்பீர்கள். வஹபிப் மன் ஷி'த ஃபஇன்னக முஃபாரிகுஹு, விரும்பியவரை நீங்கள் நாடியவரை நீங்கள் நேசியுங்கள், நிச்சயமாக நீங்கள் அவரை நீங்கள் பிரிந்து விடுவீர்கள். வஅமல் மா ஷி'த, விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் அதற்கு கூலி கொடுக்கப்படுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஷரஃபல் முஃமினி கியாமு பில்லைல், ஒரு மோமினுடைய கண்ணியமாகிறது, சிறப்பாகிறது, மரியாதையாகிறது இராக்காலங்கள் நின்று வணங்குவது. அவனுடைய கண்ணியம் இஸ்தகனா வனின்னாஸ், மனிதர்களை விட்டும் தேவறுதல் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய செய்தி இமாம் அல்பானி அவர்கள் ரஹ்மஹுல்லா அவர்கள் அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா என்ற கிதாபிலே அந்த ஹதீஸை கொண்டு வந்து அந்த ஹதீஸை ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள பொருத்தமானது என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய இரவிலே நின்று வணங்குவது லைஸக குல்லி லைலத்தின், ஏனைய இரவுகளிலே நின்று வணங்குவதைப் போல கியாமுல் லைலிஹி ஷரஃபுன் அலா ஷரஃப், ரமலானுடைய இரவிலே நின்று வணங்குவது கண்ணியத்தின் மீது, சிறப்பின் மீது சிறப்பாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவிலே குர்ஆனை அவர்கள் அளவு கடந்து கண்ணியப்படுத்துவார்கள். குர்ஆனை அவர்கள் ஓதி சந்தோஷப்படுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யஹ்தஃபி ஜிப்ரீல் பிஹி, ரமலான் மாத இரவுகளை கொண்டு, ரமலானை கொண்டு ஜிப்ரீலும் கண்ணியப்படுத்துவார். குர்ஆன் ஃபி லயாலி ஷஹ்ருல் கரீம், கண்ணியமான மாதத்தின் இரவுகளிலே குர்ஆனை அவர் கண்ணியப்படுத்துவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து குர்ஆனை அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஓதி காட்டுவார்கள். ஹதீஸிலே, சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாசி வகான அஜ்வத மா யகூனு ஃபி ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களிலே அதிக கொடை வழங்குபவர்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் வருகின்ற நேரத்திலே, சந்திக்கும் நேரத்திலே, ரமலானிலே அவர்கள் அஜ்வத, அவர்கள் கொடை வழங்குவார்கள், நன்கொடைகளை வழங்குவார்கள். அதில் மிக முக்கியமானது குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு ஓதி காண்பிப்பார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஹதீஸிலே கடைசியிலே வருகிறது, வதாலிக குல்ல லைலத்தின், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலையும் இந்த நிகழ்வதாக சொல்லப்படுகிறது. எந்த நேரத்திலே நடைபெறுகிறது என்பது வல்லாஹு ஆலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சலஃபு சாலிஹீன்கள் ரமலானுடைய இரவு காலங்களிலே குர்ஆனை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். இரவிலே அதை ஓதி நின்று வணங்குவார்கள். மா லா யகூமூன ஃபீ கைரிஹா, ரமலான் அல்லாத காலங்களிலே அவர்கள் நின்று வணங்காத அளவுக்கு அவர்கள் ரமலானுடைய காலத்திலே நின்று வணங்குவார்கள். சிலர் யஹ்திமுல் குர்ஆன குல்லஹு ஃபி லயாலி ஷஹர், ரமலானுடைய அந்த மாதத்தின் இரவுகளிலே
குர்ஆனை ஓதி அவர்கள் முடிப்பார்கள். சிலர்கள் ஃபிக்குல்லி அஷரின் 10 தினங்களுக்குள் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இன்னும் சிலர்கள் 7 தினங்களில் ஒரு வாரத்திலே குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். சிலர் ஃபிக்குல்லி சலாதின் 3 தினங்களிலேயும் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள் என்ற செய்தி ஒலாயிஃப் ரமலான் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே நின்று வணங்குவதற்கு ஏனைய வருடத்தின் ஏனைய இரவுகளை விட குசூசியத்தான பிரத்யோகமான விசேட நன்மைகள் அமைந்திருக்கின்றன. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் ஒஃபிர் லஹு மா தகத்தம மின் பிஹி. ரமலான் மாதத்திலே யார் நம்பிக்கை தஸ்தீகன் உண்மைப்படுத்தியவனாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற நன்மை எதிர்பார்த்தவனாக நின்று வணங்கினால் அவனுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரம்லானுடைய இரவுலே நின்று வணங்குவது ஈமானன் இறை தஸ்தீகன் உண்மைப்படுத்தியவனாக, இஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்தவனாக என்பது அந்த இரவை இபாதத்துக்களை கொண்டும் தொழுகைகளை கொண்டும் கியாமுலைகளை கொண்டும் நின்று உயிர்ப்பிப்பது, தஸ்தீகன் உண்மைப்படுத்தியவர்களாக அல்லாஹ்வுடைய சவாபை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்குவது, இஹ்லாசன் ஃபி தகர்ருப் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதிலே உள தூய்மையாக செயல்படுவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய சில இரவுகளிலே சஹாபாக்களை வைத்து தொழுதார்கள். பின்னர் அதை அவர்கள் உம்மத்தின் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அதை அவர்கள் ஃபர்லாக்கப்படுவதை பயந்து அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். ஹஷீதன் துஃப்ரல் அலைக்கும், உங்கள் மீது ஃபர்லாக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பிறகு அங்கு வேறு மாற்றங்கள் எதுவுமே வராது. வஹீம் நின்று விட்டது, நபிகளாரும் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற நிலையிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு கப், தமீமுத் தாரமி போன்ற 2 சஹாபாக்களை இமாமாக நிறுத்தி அவர்கள் இருவரும் மனிதர்களுக்கு ரம்லான் மாதத்திலே தொழுவிப்பார்கள் என்ற செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட ஆயத்துக்களை ஓதுவார்கள், நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் வயோதிபர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய தூள் கியாம் நீளமாக நின்று வணங்குவதன் காரணமாக நிற்பதற்கு முடியாதவர்கள் அசாக்களிலே ஊண்டுதல் பிடித்து கொண்டு தொழுகின்ற காட்சியை அன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எமது சக்திக்கு ஏற்பட்ட அளவு நாங்களும் ரமலானுடைய காலத்திலே நின்று வணங்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.